Hi guys, once again, welcome back to Cinema Kichdiyoda in the podcast series episode 2. என்னோட கூட இருக்கிறது நவீன். ஸோ கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் வாய்ஸஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ கோயம்புத்தூர் மக்கள் நிச்சயமாக நவீனை தெரியாமல் இருக்காது. கோயம்புத்தூரோட மக்கள் டெய்லி பிரேக்ஃபாஸ்டில் கேட்ட ஒரு வாய்ஸ் அண்ட் லவ் பண்ண ஒரு வாய்ஸ் இப்போது சினிமா கிச்சடியில். ஓகே, போன எபிசோடில் 90s பாத் பிரேக்கிங் தமிழ் சினிமா அப்படின்னு பேசியிருந்தோம். ஸோ அந்த எபிசோட்லேயே எண்டில் சொல்லியிருந்தேன், 50s அண்ட் 60s பற்றி யாருமே பேசுறதில்ல, அதை பற்றி நம்ம பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ டெஃபினட்டாக பாத் பிரேக்கிங் ஃபிலிம்ஸ் ஆஃப் 50s அண்ட் 60s இதில் எனக்கு பிடிச்ச படங்கள்னு தாண்டி அந்த படம் சொசைட்டிலையும் ஏற்படுத்தின என்னென்ன சேஞ்சஸ் அண்ட் தமிழ் சினிமாவில் சேஞ்சஸை பற்றியும் இந்த எபிசோடில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு பேருமே 50s அண்ட் 60s பார்ன் கிடையாது. பட் எனக்கு நான் நிறைய பேரை இன்டர்வியூ பண்ணதுலேருந்து, நிறையா புக்ஸ் அண்ட் இதெல்லாம் படித்ததுலேருந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கற்றுக்கிட்டேன். ரேடியோ டைமில் சில பேரை இன்டர்வியூ பண்ணினப்போ அண்ட் ஏவிஎம் இவங்க சொன்ன புக்ஸ் எல்லாத்துலேருந்து தான் இந்த மல்டிபிள் வெப்சைட்ஸ் அண்ட் ரிசர்ச் பண்ணி தான் இந்த விஷயங்கள். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே எங்கள் அப்பா பெரியப்பா ரெண்டு பேருமே ஒரு பெரிய பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம் பஃப். அவங்க அவ்வளோ கதைகள் சொல்லுவாங்க ஒவ்வொரு டைமும் இந்த படங்கள் பற்றிலாம். அந்த இது ஏன்னா அவங்க தான் நமக்கு இன்னும் பக்கத்தில் இருந்து பார்த்தவங்க. அந்த படத்தோட அனுபவம் என்ன அப்படின்னு உட்காந்து பார்த்து ரசித்து ஒவ்வொரு கதையாக சொல்லுவாங்க. இந்த படத்தை பற்றி வந்தப்பெல்லாம் எங்கள் பெரியப்பா எங்கள் அப்பாவோட எங்கள் பெரியப்பா அப்படியே சுலாகிச்சு சொல்லுவார். அந்த படங்களை பற்றி சொல்கிறப்ப அவ்வளோ கதை அது எல்லாத்தையும் தான் எனக்கு இன்னைக்கு அது இன்புட்டாகவே யூஸ் ஆகுது நிறைய இடங்கள்ல. எனக்கு லைட்டா படம் பார்த்த மாதிரியே இருக்காது, படம் கேள்விதான் பட்டிருப்போம் இருக்கும். ஆனா யோசிச்சு பார்த்தா என்னோட ரேடியோ ஷோல ஒரு நாள் இதே மாதிரி ஒரு பழைய படங்களை பத்தி பேசும்போது கோயம்புத்தூர்ல எம்ஜிஆர் ஃபேன்ஸ்னு ஒரு குரூப் இருக்காங்கன்னு தெரிய வந்தது. அவங்களோட ரேடியோ ஸ்டேஷனுக்கு சில பேர் வந்திருந்தாங்க. சில பேரை போன்ல பேசும்போது எவ்வளவு பேஷனேட்டா அந்த டைம்ல ரிலீஸ் ஆன படங்களை இன்னும் செலிப்ரேட் பண்றாங்க, எம்ஜிஆரை செலிப்ரேட் பண்றாங்கன்னு இருந்துச்சு. அதுல இந்த படங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சு. மேபி கொஞ்சம் பார்த்திருப்பேன், கொஞ்சம் பத்தி படிச்சிருப்பேன். அப்ப தெரிஞ்சது அந்த எரால வந்த படங்கள் எல்லாமே வெரி ஹானஸ்ட் டு த மீடியம். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி இது எல்லாமே சமூகத்துல ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் ஒரு இன்டென்ஷனோட, ஒரு ட்ரூ இன்டென்ஷனோட எடுக்கப்பட்ட படங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லுவோம். கதை வசனங்கள்ல ஒரு 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 கலைநயத்தை கொடுக்க ஆரம்பிச்ச அந்த அந்த ஒரு அஸ்திவாரம் அங்க போட்டதுன்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு நம்ம கேட்கிற பாட்டுல எல்லாம் இன்னும் கொஞ்சம் கவிதையா இருக்குப்பா, நல்லா எழுதியிருக்காங்கன்னு சொல்லணும்னா பேக் டு ரூட்ஸ் அந்த எரால ஃபர்மா நம்ம தமிழ் சினிமா கொடுத்த சில விஷயங்கள் தான் இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த லிஸ்ட் நான் கொஞ்சம் வச்சிருக்கிறேன், நீங்க நிறையவே வச்சிருக்கிறீங்க. ஒன்னா பேச ஆரம்பிச்சிடலாமா? டெஃபினட்டா. என்னன்னா ஃபிலிம் மேக்கிங் வைஸ் அப்போதான் இவால்வ் ஆகிட்டு இருக்கிறதுனால அப்போ இருந்த ஃபிலிம் மேக்கிங்கையும் இப்போ இருந்த ஃபிலிம் மேக்கிங்கையும் கம்பேர் பண்ண முடியாது, கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்போ இருந்த ஃபிலிம் மேக்கிங் ஸ்டூடியோக்குள்ளே இப்போ இருக்கிற மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. மேக்ஸிமம் ஒரே ஒரு ஸ்டாட்டிக் கேமரா இருந்திருக்கும், இல்லைன்னா ஒரு ட்ராலி ஷாட் இருந்திருக்கும். இதுதான் அப்போ இருந்த ரெண்டு ஷாட்டில் தான் அப்போ இருந்த மேக்ஸிமம் ஃபிலிம்ஸ் எல்லாமே. அண்ட் எடிட்டிங் இவ்வளோ ஃபாஸ்ட் கிடையாது, ரெக்கார்டிங் டப்பிங் இப்படி எந்த டெக்னாலஜியும் கிடையாது. இது எல்லாத்தையும் மீறி தான் அப்போ இருந்த கிரியேட்டர்ஸ் நம்ம எல்லாத்தையும் மைண்ட் ப்ளோ பண்ண வச்சுருந்தாங்க. நம்மளுடைய அப்பா தாத்தா எல்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்த படங்கள். ஆனால் சில படங்கள் மட்டும்தான் அதை காலத்தையும் தாண்டி நிற்கிது. ஏன் அப்படின்றதுனால தான் அது எல்லாமே பாத் பிரேக்கிங் ஃபிலிம்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. இதில் இந்த ஆர்டரில் தான் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த 50s அண்ட் 60s இருக்கிற படங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சில விஷயத்துக்கு அதுதான் இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. இதுலேருந்து தான் இதுக்கப்புறம் எல்லா படங்களுமே இந்த ஓல். ஸோ அதனால தான் அதை பாத் பிரேக்கிங்காக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ ஆப்வியஸாக இதில் இந்த படத்தை விட்டுட்டு நம்ம இந்த லிஸ்டே ஸ்டார்ட்டே பண்ண முடியாது. பராசக்தி தான் எனக்கு தெரிஞ்சு அதோடைய மேஜரான அந்த லிஸ்டோட ஃபஸ்ட்டு வரக்கூடிய லிஸ்ட்டு. அந்த காலகட்டத்தில் ரிலீஸ் ஆன ஒரு சமூக படம் தான். பட் ஆனால் அந்த ஒரு டிப்பிக்கல் சோஷியல் படத்தை பல விஷயங்களை பிரேக் பண்ண படம். ஒரு ஹீரோவுக்கு இதை விட ஒரு பெரிய லான்ச் கிடைக்குமா அப்படின்றது இப்போ கூட யோசிச்சு பார்ப்பேன் நான். இப்படி அந்த ஆளுக்கு மட்டும் இப்படி ஒரு லான்ச் பேட். ஏன்னா
ரஜினிக்கு இப்படி ஒரு லான்ச் கிடைக்கல, கமலுக்கு இப்படி ஒரு லான்ச் கிடைக்கல. நீ எந்த ஹீரோ இப்போ எடுத்துக்கிட்டாலும், அஜித், விஜய் யாரை எடுத்துக்கிட்டாலும் இப்படியாப்பட்ட ஒரு லான்ச், இந்த முதல் படம் வந்து அவங்களோட என்டையர் தமிழ் சினிமாவே புரட்டி போடுற ஒரு படமா எந்த ஹீரோவுக்குமே கிடைக்கல. எல்லாருமே ஒரு சைடு ரோல், ஒரு சின்ன ரோல், ஒரு காமெடி ரோல், ஒரு இப்படி தானே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க முதல் படத்துல அந்த ஹோல் ஃபிலிமே தன்னோட ஷோல்டர்லயே கேரி பண்ணி ஒரு மாஸ்டர் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாதான் அது முடியும் அப்படின்றது. How is this even possible? ஏன்னா அதை தாண்டி வந்து எப்படியா ப்ரொடியூசர் எப்படி கன்வின்ஸ் ஆயிருப்பாங்க, ஒரு கம்ப்ளீட் நியூ ஃபேஸில் கொண்டு போய் இவ்வளோ பெரிய ஒரு கதையை கொண்டு போய் வச்சு அந்த ஆள் பெர்ஃபார்ம் பண்ணிடுவானா இப்படின்ற விஷயத்த நான் அப்பப்போ யோசிச்சு பார்க்குறேன். இமேஜின், நீ யோசிச்சு பாருவேன், நீனு உன்னை நம்பி இப்போ ஒரு படத்தை என்கிட்ட கதை இருக்குது சார், சூப்பர் கதை இருக்குது, நான் எடுத்துருவேன் அப்படின்னு நீ சொல்ல முடியும், நான் சொல்ல முடியும். ஆனாலும் நம்மளை நம்பி யாராச்சும் கொடுப்பாங்களா? ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் எடுக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா we will have our own. இந்த கொஸ்டினை கேட்டாலே நமக்குள்ள ஒரு உன்னால முடியுமான்னு கேட்டாலே ஐயோ நான் ஆமால, மேபி கொஞ்சம் ஷார்ட் ஃபிலிம் ஃபர்ஸ்ட் எடுத்து பழகிக்கலாம், ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் நடிச்சு பழகிக்கலாம் அப்படின்றது மாதிரி தோணும். அவருக்கு, சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அதுக்கு முன்னாடி டிராமா ரூட் அதுல எந்த அதான் நான் சொல்ல வந்தேன். இந்த டைம்ல என்னன்னா 1950s எரா வந்து இந்த டைம்ல சினிமா ஆஸ் அ மீடியம் வந்து கொஞ்சம் எவால்வ் ஆகி தியேட்டர்ல இருந்து சினிமா வந்துச்சுன்னு இருந்தாலுமே அதுக்கப்புறம் சினிமாக்குன்னு சில கலைகள் உருவாகி இத்தனை சினிமா யூனியன்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இத்தனை பேர் ஈடுபட்டாதான் சினிமா ஆகும்னு ஒவ்வொரு துறையும் அவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உருவாக்கப்பட்ட படங்கள்ல இது ஒண்ணு. இதுல முக்கியமா நம்ம சிவாஜி கணேசன் பத்தி நீங்க சொல்றீங்க, அவரை நம்பி அவர் ஷோல்டர் பண்ண இந்த படம், அவருக்கு கிடைச்ச சான்சஸ் எல்லாம் ஓகே. ஆனா இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச இந்த ஏதோ ரேடியோல வந்து ஒளி சித்திரம்னு சொல்லி அந்த படத்தோட ஆடியோ மட்டும் போடுவாங்க. அப்போ இந்த படத்தோட சீன் கேட்டா கூட, இந்த படத்தை கதைவசனம் எழுதின கலைஞர் கருணாநிதி, அவரை பத்தி நம்ம சொல்லாம இருக்க முடியாது. அவரு இந்த படங்கள்ல மட்டும் இல்ல, இது ஒரு சின்ன ஒரு இலக்கணம் மட்டும் தான், என்ன தேவை, ஒரு சொசைட்டியோட ரிஃப்ளெக்ஷனா இருக்கணுமா, எது இருக்கணுங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆரம்ப காலத்துல இந்த மாதிரி சில பேர் இப்படி ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வைக்கலைன்னா தமிழ் சினிமா நேரம் எங்க இருக்குன்னு தெரியாது. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் போட்ட ஒரு படங்கள் அது ரொம்ப முக்கியமானது. டேய் பூசாரி, முதலில் உன் ஜாதகத்தை கணித்துக் கொள். அம்பாவா பேசுறது? அம்பா எந்த காலத்திலே பேசினாள்? அறிவு கெட்டவனே. ஆக்சுவலா பராசக்திக்கு ஓரளவுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து அதிகமாக இந்த மித்தாலஜி பேஸ்ட் ஃபிலிம்ஸ் நிறையா வந்துச்சு. புராண படங்கள்னு சொல்ற அந்த மாதிரியான படங்கள் ஒரு 50 படம் வந்துச்சுன்னா அதில் ஒரு 20 படம் 25 படமாவது அந்த மாதிரியான கதைகள் தமிழ் சினிமாவில் வந்துகிட்டு இருந்துச்சு. இந்த சமூக படங்கள் வரும், அது எல்லாமே கொஞ்சம் ஃபேமிலி ட்ராமாவா இருக்கலாம், அந்த மாதிரி படங்கள் வந்துச்சு. பட் இந்த படம் ஏன் வந்து இந்த படத்தை வந்து எல்லாருமே இந்த லிஸ்ட் இல்லாமல், இந்த படத்தோட லிஸ்ட் இல்லாமல் பண்ணவே முடியாதுன்னா பிகாஸ் ஆஃப் த மெசேஜ், ஒரு ஒரு பொண்ணுக்கு ஏற்பட்ட அநீதி, ரேப், ஆக்சுவலாக அப்யூஸ், சிஸ்டத்தை எதிர்த்து கேள்வி கேட்கறது. ஸோ இதுதான் அதில் சிஸ்டத்தை எதிர்த்து கேள்வி கேட்கறது, கடவுளை எதிர்த்து கேள்வி கேட்கறது. ஸோ இந்த சொசைட்டி ஏற்படுத்தி வச்சிருக்கிற எல்லாத்தையுமே கொஷின் பண்ணதுனால தான் பராசக்தி இஸ் டெஃபினட். கிருஷ்ணன், பஞ்சு டியூவோ டேரக்டர்ஸ், 2 பேர் இந்த படத்தோட டேரக்டர்ஸ். இதுல இந்த கிருஷ்ணன் அப்படின்றவரோட சன்னா, அதுக்கு பிறகு தமிழ்ல 90s சுபாஷ்னு ஒரு டேரக்டர் இருந்தார், கே சுபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு, அர்ஜுன் இவங்களெல்லாம் வச்சு நிறைய படம் எடுத்திருக்கிறார். ஒரு நிறைய ஆக்ஷன் மசாலா படங்கள்லாம் நிறைய எடுத்திருக்காரு கே சுபாஷ். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா சத்ரியன் படம் அவரோட தான், அப்படி சொன்னா தெரியும். சத்ரியன் படம் அவரோட தான், அவரோட அப்பா தான் இவர் கிருஷ்ணன். பஞ்சு, டைரக்டர் பஞ்சு அவருடைய அடுத்த கட்டம் பத்தி பெருசாக இல்லை, பட் டெஃபினட்டாக சினிமாவில் இருந்திருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா மேபி கமெண்ட் பண்ணுங்க. மேபி அந்த படத்தை இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா சில ஷார்ட்ஸோ ஃபிலிம் மேக்கிங்கோ உங்களுக்கு போர் அடிக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தை நீங்கள் உட்காந்து ஒரு 2.5 hours உட்காந்து நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும். அதுவும் அந்த கிளைமேக்ஸ் கோட் சீன் வந்து கொடுக்குற இம்பாக்ட் வந்து டெஃபினட்டாக ஒன் ஆஃப் த பாத் பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸஸ் தான். எக்ஸாக்ட்லி அந்த பாயிண்ட் தான். இப்போ கூட கோர்ட் ரூம் ட்ராமாங்கிறது அதுக்கு தனியாக நிறைய வெப் சீரிஸ் வந்துருச்சு. ஸோ கோர்ட் ரூம் ட்ராமா ஆரம்ப காலத்திலேயே ஒரு ஸ்டாண்டர்டான படத்தை எடுத்த விஷயங்கள் இதை சொல்லலாம். இது வந்து ஃபாலோ ஆனதுல மற்ற எல்லாமே இருக்கு. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், கோவில் கூடாது என்பதற்காக, கோவில் கொடியவரின் கூடாரமாய் இருக்கக்கூடாது என்பதற்காக. பராசக்தியிலிருந்து அடுத்த படம் என்ன படம் அப்படின்னு யோசிச்சிட்டப்போ எனக்கு இப்போ நான் எப்படி 1991 வந்து ஜென்டில்மேனுக்கு சொன்னனோ அதே மாதிரி 1950s இந்த படத்தை நான் சொல்லி ஆகணும். எப்படி வந்து பராசக்தின்ற ஒரு படம் மூலமாக சிவாஜி அப்படின்ற ஒருத்தர் நமக்கெல்லாம் கிடைச்சாரு. ஓகே, இந்த படத்து மூலமாக ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு நடிகர் தான்,
ஆனால் சுமாராக தெரிஞ்ச ஒரு நடிகர் வந்து அதுக்கப்புறம் சிஎம் ஆனார் இந்த படத்துக்கு பிறகு தான், பிகாஸ் ஆஃப் மலைக்கல்லன். ஷோல பேசினாங்க, நாங்களும் எம்ஜிஆர் ஃபேன்ஸ் ஒருத்தங்க, அவங்க இந்த படத்தை பத்தி மென்ஷன் பண்ணாங்க. அப்ப இருந்து எனக்கு தெரியல இந்த பழைய படங்களை எந்த ஓடிடியில போய் தேடி பிடிச்சி பார்க்கலான்னு இப்போ ரொம்ப கியூரியஸ் ஆயிடுச்சு. நீங்க சொல்லுங்க அந்த படத்தை பத்தி. ஓகே, பேசிக்காக எப்படி 1991 ஜென்டில்மேனோ பேசிக்காக அதே கான்செப்டை சொன்ன ஒரு படம் தான். பேசிக்காக இது வந்து ராபின்ஹுட், இங்கிலீஷ் ராபின்ஹுட் ஸ்டோரி. அந்த படம் தான் வந்து எம்ஜிஆர் ஒரு பெரிய அந்த ஹீரோ அந்தஸ்துக்கு உயர்த்தின படம் அந்த படம் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி வில்லன், சைட் ரோல் இந்த மாதிரி பண்ணிட்டு சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் இந்த படத்துல தான் ஒரு மெயின் ஆர்டிஸ்டாக ஒரு நியூ ஹீரோஸ் இவால்வ் அப்படின்னு சொன்ன படமும் இந்த மலைக்கல்லன் தான். எல்லா லாங்குவேஜ்லையுமே பெரிய பிளாக் பஸ்டர் இந்த படம். ஹிந்தியில் பெரிய பிளாக் பஸ்டர். ஹிந்திலையும் திலீப் குமார் அவர்களை அகைன் அந்த லீக் கொண்டு போய் வச்சதும் அந்த ஹிந்தி மலைக்கல்லன். யார்டா நீ? நான் மலைக்கல்லன். 50s and 60s எனக்கு கரெக்டாக எந்த ரிலீஸ் டைம்னு தெரியல. நிறைய படங்கள் டைரக்டா இங்கிலீஷ் படங்களோட காப்பியா இருக்கும். நிறைய ஆல்மோஸ்ட் நிறைய படங்கள் இங்கிலீஷ் படத்தோட காப்பி தான். அது வந்து ஒரு அவங்க ஏவிஎம் அவங்களோட புக்ல எழுதியிருப்பாங்க. மூத்த செட்டியார் அவர்கள் வந்து வெளிநாடுகள் போறப்பயோ இங்கிலீஷ் படத்தை பார்ப்பாங்களாம். பார்த்துட்டு வந்துட்டு அவங்களுடைய டீம்ல இருக்கிற டைரக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, முக்கியமான டைரக்டர் இருக்கிறாரு அப்படின்னா, நேத்து நான் ஒரு படம் பார்த்தேன், இந்த படத்தை நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூருக்கு டிக்கெட் போட்டு அனுப்பிச்சு விடுவாங்களாம். டிக்கெட் போட்டு போவாங்களாம். காலையில போய் உட்காந்து அந்த படத்தை பார்த்துட்டு வந்து சொல்லு எனக்கு என்ன எப்படி ஃபீல் பண்ணேன்னு சொல்லுவாங்க. ஓகே நல்லா இருக்குது, நல்லா இல்ல அப்படின்னு. ஓகே இந்த படத்தை தமிழுக்கு ஏத்த மாதிரி மாத்து அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த டீம் உட்காந்து சின்சியரா உட்காந்து ரெடி பண்ணுவாங்களாம் தமிழுக்கு ஏத்த மாதிரி. மாத்திட்டு ஓகே போகலாம், ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு ஷூட்டிங் போயிடுவாங்க. ரொம்ப எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்ற படம் வந்து குழந்தையும் தெய்வமும் அப்படின்னு ஒரு படம் இருக்கும். குட்டி பத்மினி, ஜெய்சங்கர் இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. அது ஒரு ரொம்ப பெரிய ஹிட் படம். இது ஒரு ஒரிஜினல் ஒரு இங்கிலீஷ் படம். அதற்கு பிறகு வந்து அன்பேவா, எம்ஜிஆர் அவர்கள் ஏவிஎம் கூட சேர்ந்து எடுத்த அன்பேவா, இதோட ஒரிஜினல் படம் என்ன அப்படின்றத நான் ஸ்கிரீன்ல போடுறேன். இது இப்படிதான். அது வந்து இது ஏவிஎம் மட்டும் இல்ல, எல்லா ஸ்டுடியோஸுமே இந்த மாதிரிதான் செயல்பட்டு இருக்கிறாங்க. ஒரிஜினல் கதைகளும் உள்ள வரும். ஆனா அந்த ப்ரொடியூசர்ஸ் எங்கேயாவது இந்த இங்கிலீஷ் படத்தை பார்த்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. இல்லைன்னா நாவல்ஸ்ல இருந்து எடுத்துருவாங்க. இங்கிலீஷ் நாவல்ஸ்ல படிச்சு அதை தமிழ்ல யாராவது டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க, அதை எடுத்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்ப இருந்த எக்ஸ்போஷர் அது மட்டும் தானே இன்ஸ்பிரேஷன். ஏன்னா எதுவுமே வந்து ஒரிஜினலுக்கு முன்னாடி எங்கேயாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தாகணும்ல. கரெக்ட். ஸோ இப்போ அந்த லிஸ்ட்டை நான் சொல்ல வந்தது, இது வந்து நான் லிஸ்ட் படி அடுத்து இந்த படம்னு சொல்ல வரல, நிறைய இருக்கு. அதுல இது வந்து முக்கியமா நான் படிச்ச ரெஃபரன்ஸ் எடுத்த போது இப்போ வரைக்குமே இது ரஷோமோன் எஃபெக்ட் அப்படிம்பாங்க. விருமாண்டி படத்துல கூட வரும். அது ஒரே ஒரு கதையை வேற ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றது, வேற கதாபாத்திரங்களோட பார்வை. அப்படி வந்து தமிழ்ல ரஷோமோன் படத்தை வச்சு தழுவி எடுத்த ஒரு படம் தான் அந்த நாள். இன்ஃபேக்ட் அந்த நாளோட போஸ்டர் நீங்க பேசிட்டு இருந்தோம்னா இப்ப கூட ஒரு சொல்லுவோம், அந்த போஸ்டர் எல்லாம் துப்பாக்கி நீட்டிட்டு இருக்கிறது, அவளெல்லாம் பொம்மை துப்பாக்கியா தெரியும் இப்ப பார்த்தா. ஆனா அந்த காலத்தை எப்படி நினைச்சிருப்பாங்கன்னு தெரியல. அந்த படம் வந்து பாத் பிரேக்கிங் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், பட் அந்த ரஷோமோன் எஃபெக்ட்ங்கிறது ஒரு காப்பி மட்டும் எடுக்காம ஒரு நல்ல படத்தோட அந்த எசன்ஸ் அப்படி கொடுத்த ஒரு படம் அந்த நாள். அந்த படம் எனக்கு இப்போ யோசிச்சு பாக்குறேன், அந்த படம் எப்படி இந்த படத்தெல்லாம் தியேட்டர்ல அந்த காலத்துல ஏன்னா பார்த்தாங்க நம்ம ஊருக்காரங்க அப்படின்றதான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா அவங்களுக்கு அப்போ எக்ஸ்போஷர் ஆனது ஒரு சின்ன ஓரளவுக்கு சமூக படங்கள், புராண படங்கள். ஆனா இது கம்ப்ளீட்டா அந்த ஸ்டோரி நான் லீனியர் ஃபார்மேட்ல மாத்தி சொல்றது. இது எப்படி புரிஞ்சிருக்கும்? இப்ப எங்க அப்பா வயசுல இருக்கிறவங்களாம் இந்த நான் லீனியர் படங்கள்லாம் எப்பா எனக்கு ஒண்ணுமே புரியலையப்பா அப்படின்னுவாங்க. இந்த புது படங்கள்லாம் இப்ப இருக்கிற இந்த படத்தை அப்போ எப்போ ரசிச்சிருப்பாங்க. எங்க பெரியப்பா இதை சொல்லி கேட்டிருக்கேன். இந்த படம் கொஞ்சம் சுமாரா ஓடின படம் தான், பெருசா ஓடல இந்த படம், ஆவரேஜா ஓடின படம். ஆனா வந்து விமர்சன ரீதியாக மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பாப்புலர் பாராட்ட பெற்ற படம். ஹீரோ சிவாஜி. ஏன்னா சிவாஜியை முதல்ல கொலை பண்ணிடுவாங்க. யார் கொலை பண்ணாங்க அப்படின்றது தானே திருப்பி ஹீரோ முதல்ல செத்து போயிட்டாரா அப்படின்றதே ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். ஹீரோ முதலே கொண்டுட்டீங்கன்னு. பட் இதுல எனக்கு அப்போ சிவாஜி அப்போ வந்து ஒரு ரைசிங் ஸ்டார் தானே, ஒரு பெரிய ஹீரோ, பாப்புலர் ஹீரோவா பராசக்தியில வந்துட்டாரு. இந்த மாதிரியான ஒரு முயற்சிக்கு அவர் ஒத்துக்கிட்டதுமே பெரிய விஷயம். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் தான்.
கரெக்ட். அந்த இடத்துல எப்படியா ஒத்துருந்துருப்பாரு, இப்படியாப்பட்ட ஒரு கதைக்கு அவர் எப்படி ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. ஏன்னா சிவாஜி வாஸ் லுக்கிங் சோ ஸ்வாக் இந்த படத்துல எல்லாம் பயங்கர ஸ்டைலிஷா இருப்பாரு. ஏன்னா எங்க பெரியப்பா சொல்லுவாரு, என்னவா அப்படியே அவர் சொல்லுவாரு, பாக்குறதுல இருந்து அந்த ஸ்டைலிஷ், அந்த லுக் அண்ட் ஃபீல், அந்த ஸ்வாக் வந்து சிவாஜி அப்ப அசால்ட் பண்ணிருப்பாரு பல படங்கள்ல. நீங்க ஸ்வாக்னு சொல்லும் போது தான் லிஸ்ட்ல வந்து கொஞ்சம் அடுத்துதான் இந்த படம் இருந்துச்சு. பட் எதுவுமே வரிசைப்படுத்த லிஸ்ட் இல்லை. பட் அப்பவே ஸ்வாக்னா இதாம்மா, ஃபாரின் ரிட்டர்ன்னா எப்படி இருக்கும் தெரியுமா, எந்த ஆக்சென்ட்ல பேசணும் தெரியுமான்னு ஒரு ஆக்டர். ஃபாரின் ரிட்டர்ன் வந்து இந்தியாவில் எதுவும் மதிக்காம, என்னடா தாலியெல்லாம் கட்டிட்டு எங்க ஊர்ல ரத்த கண்ணீர். இந்த படம் இல்லாம இருக்க முடியாது, ரத்த கண்ணீர். ஆனா அவர் ஸ்வாக் தனி. மேல சிங்கமா போடு கீடு எடுத்துக்கிட்டு என்ன போடுது? இது விபூதி பட்டைப்பா. பட்டை விபூதி பட்டை நம்ம ஜாதிக்கு போடுறோம். பயங்கர பிளாக் பஸ்டர் படம். இந்த படங்கள் தான் வந்து இந்த ஹோல் இன்னைக்கு இருக்கிற இந்த டிராவிடியன் மூவ்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம்னு நினைக்கிறேன். பேசிக் சீடு போட்டதெல்லாம் இந்த படங்கள் தான். இந்த படங்கள் மூலமாக தான் அவங்களோட அந்த டிராவிடியன் ஐடியாலஜிஸ் உள்ள கொண்டு வந்தது. ஏன் எல்லாத்துக்கும் இன்னும் அந்த சென்டிமெண்ட்டை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு இவர் அந்த காலத்து டூட். கல்யாணம் எதுக்கு பண்றதுனே இந்தியாவில இன்னும் சரியா தெரியாது. எனக்கு வயசாயி போச்சு இல்ல. உனக்கு வயசாயிடுச்சுன்றதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணும்ல. என் மூச்சு இருக்கிறப்ப எப்படி ஒவ்வொருத்தர் மூச்சுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா என் மூச்சு என்ன ஆகுது? பட் ஆனா அவ்வளவு திமிரா இருந்தா உனக்கு என்ன நடக்கும் அப்படின்றதும் அதையும் வந்து இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. நீ வந்து ஐடியாலஜிலாம் ஓகே, பட் ஆனா நீ வந்து மரியாதை இல்லாம பேசின பிறகு என்ன நடக்கும், அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த மனுஷன் கஷ்டப்படுற அடியே காந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குஷ்டரோகம் வந்து வீட்டு வாசல்லையே வந்து ஐயோ சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டெரிஃபிக்கான ஒரு அந்த பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக அந்த படத்தை வந்து கன்னடால உபேந்திரா ரீமேக் பண்ணாரு இவ்வளோ வருஷம் கழிச்சு. ஆனால் நல்ல வேலைக்கு தமிழ்ல யாரும் ரீமேக் பண்ணல, அந்த படத்தை யாரும் டச் பண்ணவே இல்லை, ட்ரை பண்ணவே இல்லை. அப்படி ட்ரை பண்ணா எந்த ஆக்டர் நடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒருத்தர் தோன்றாரு, பட் வேணாம். அதெல்லாம் ஒத்து வராது, அதெல்லாம் வந்து அப்படியே விட்டுறணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம ஐ திங்க் இந்த லிஸ்ட், இந்த படம் நிச்சயமா உங்க லிஸ்ட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. தமிழ் சினிமால எப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு டெக்கேட்லயும் யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டா ரீஃபார்மேட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து அவர் அடுத்த ஒரு பெரிய டெக்கேடுக்கு ஜெனரேஷன்ஸ்க்கே அவர் தான் வந்து புது ஸ்டைல் டைரக்டராக இருப்பார். எப்படி ஏர்லி 1950s பராசக்தி, கிருஷ்ணன், பஞ்சு இவங்கெல்லாம் இருந்தாங்களோ, லேட் 1950s ஒருத்தர் வந்து நியூ வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் கொண்டு வந்தார். பட் அவர் வந்து அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஆல்மோஸ்ட் சிவாஜி எம்ஜிஆரை வச்சுட்டு பண்ணாமல் அடுத்த லெவல் ஆஃப் ஃபேக்டர்ஸை வச்சு பண்ணி ஹிட்டு கொடுத்தவர். ஐ திங்க் வை திஸ் இஸ் அ பாத் பிரேக்கிங் ஃபிலிம் வந்து ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி, கல்யாண பரிசு, டைரக்டர் ஸ்ரீதர் அவர்கள். லேட் 50s வந்தவர். 60s and 70s and 80s மிட் வரைக்குமே இவரோட படங்கள் வந்து பெரிய அளவுக்கு ஹிட் ஆகிருக்குது. பொதுவாக ஒரு லவ் ஸ்டோரின்னா இருக்கும், ஒரு பையன் பொண்ணு, பணக்கார வீட்டு பையனா இருப்பான், பணக்கார வீட்டு பொண்ணு, இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் தானே இருக்கும். இதுல மூணாவதா இன்னொரு ஒரு கேரக்டர் வந்தா, ஒரு ஹீரோ ரெண்டு, இப்படி ஒரு விஷயத்த கொண்டு வந்தது. ஸோ இந்த ஆல் ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரிக்கு ரூட் போட்டதே வந்து இந்த படம் தான். பேசிக்கா அந்த கல்யாண பரிசாக என்ன வரும்னா குழந்தை தான் பரிசு. ஓகே, நல்ல. ஸோ இட்ஸ் நிறைய விஷயம், இது நிறைய விஷயத்த இது முன்னாடியே பிரேக் பண்ண படம். அண்ட் இட் இஸ் த பேஸ்மெண்ட் ஃபார் ஆல் த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி. ஃபேண்டாஸ்டிக். இதை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறேன் இங்கே. ஸோ இது கண்டிப்பாக பார்க்கணும். ஆனால் நெக்ஸ்ட் ஒரு படம் இருக்குது 1950s 60s வந்தாலும் இதை நான் நிறைய முறை பார்த்துருக்கிறேன். ஏன்னா அப்போ நம்ப முடியாது யாருனாலும் 1950s படமாக அது கலரில் வேறு இருக்குது அப்படிம்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்த ஒரு கலர் படம்னு இது ஒரு பேர் இருக்குது. அண்ட் நிறையா ஹாலிவுட் படங்களில் டேரெக்டாக காப்பி அடிக்காமல் இதை வெளிநாடுகளில் சொன்ன ஃபேபிள் ஸ்டோரிஸ் அப்படிமா, அரேபியன் நைட்ஸில் இருந்து எடுத்த அலிபாபாவும் 40 திருடர்களும் எந்த இயரால வந்துச்சு? லேட் 50s ஏர்லி 60s நினைக்கிறேன். கலர் அதுதான் வந்த ஃபர்ஸ்ட் அந்த மோனோக்ரோம் படம். ஒரே கலர்ல இருக்கும், ஒரு சிவப்பு கலர்ல இருக்கும் அந்த படம். அதுவும் நிறைய நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா பேருக்கும் ஃபர்ஸ்ட் அலிபாபா 40 திருடர்கள் இந்த படத்தின் மூலமா தான் இந்த கதையை தெரிஞ்சிருப்பாங்க. நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இது. வேற அண்டா கா கசம் அபு கா ஹுக்கும் திறந்திடு சீசே. கட் பண்ணா இதோட அடுத்த அப்படியே ஒரு அந்த கலர்லயே ஒரு அடுத்த கிரேடுக்கு போன ஒரு படம். அண்ட் ஆல்சோ வந்து ஒரு பெரிய மேசிவான ஒரு படமா வந்தது வந்து கர்ணன். ஐ திங்க் ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸ்ல தமிழ் சினிமாவை வந்து ஒரு லிஸ்ட் எடுத்தா இது 1960s 1950s பாகுபலி அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்ஃபேக்ட் ராஜமௌலியே சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன், இந்த பாகுபலி எடுக்க இன்ஸ்பிரேஷன்ல கர்ணன் ஒன் ஆஃப் தி இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு.
அப்போ வந்து ஹாலிவுட் வந்து இந்த 1950s அண்ட் 60sல வந்து தே ஹவ் டன் லாட் ஆஃப் ஹிஸ்டாரிக் ஃபிலிம்ஸ். ரோம் பத்தின படம், கிரீக் படம். அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்ட், பெரிய ஸ்டாண்டர்டை ரீச் பண்ணிட்டாங்க. பென்ஹர், கிளியோபாட்ரா, இந்த மாதிரி படங்கள்லாம் அவங்களோட படம் அந்த அப்போவே அந்த பிரம்மாண்டத்தை அவங்க அப்போவே 1960sலேயே கொடுத்துட்டாங்க. நான் அந்த படத்தில் இருக்கிற சில சீன்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப எப்படியா 1960sல இதெல்லாம் எடுத்தீங்க, யோசிச்சிங்க அப்படின்ற மாதிரி தான் நான், ஏன்னா அந்த இன்ஸ்பிரேஷன் லெவல் அவங்களோட தாட் ப்ராசஸ். ஸோ அதுக்கு ஓரளவுக்கு கிட்டக்க, இட் இஸ் நாட் லைக் எக்ஸாக்ட்லி அந்த லெவல்லாம் கிடையாது, அதில் ஒரு கொஞ்சமாச்சுக்கும் கிட்டக்க அந்த பிரம்மாண்டத்தை கொண்டு வந்தது கர்ணன் படம். அது கொஞ்சம் ட்ராமாட்டிக்கலாக இருக்கும் இப்பயும் பார்க்குறப்போ. பட் அந்த போர்க்காட்சிகள், பர்ஃபார்மன்ஸஸ், அந்த ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள், எல்லாம் சொன்ன விஷயங்கள் ரொம்ப எனக்கு பர்சனலாகவும் ஃபேவரேட்டான ஒன் ஆஃப் மை ஃபேவரேட் சாங் அந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம். அந்த பாட்டு, அந்த பாட்டுக்காகவே அந்த படத்தை நான் ரசிச்சு பார்த்துருக்கேன். எவ்வளோ சீரியஸான பாட்டு. ஆனால் நீங்கள் சொல்லும்போது எனக்கு லைட்டாக சிரிப்பு தான் வருது. ஏன்னா இந்த இது ரீசெண்டாக கடந்த ஒரு 10 வருஷங்களில் ரீட்ரெண்ட் ஆறுனதுக்கு காரணம் வந்து அலெக்ஸ் அவரோட காமெடி ஷோலையும் அந்த வீடியோலையும் இந்த பாட்டை தேய்ச்சி எங்கள் வீட்டில் சாமி பாட்டாக ஓடிட்டு இருக்கும். திடீர்னு இந்த ஒரு பாட்டு வந்துடும், எங்கேயோ ஒரு யூடியூப்ல எங்கேயோ வந்துடும். இதை முடிச்சோன்னு டைரெக்டாக அந்த வீடியோ தான் பார்ப்பாங்க எல்லாரும். மாதத்துக்கு ஒன்ஸாக இந்த கதை நடந்துடும். அந்த மாதிரி கர்ணன் இப்போவுமே இன் ட்ரெண்ட். அண்ட் அதோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி நம்ம சிரிக்க தான் முடியும் தவிர, வியப்புதான் சிரிக்கிறோம் தவிர அவ்வளோ ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ண படம்னு சொல்லலாம். பெரிய பிளாக் போஸ்டர் படமும் கூட அந்த டைம்ல. இந்த படம் இந்த படத்தை ஸ்பெஷலாக இந்த படம் ரீரிலீஸ் பண்ணாங்க. இந்த ரீரிலீஸ் ட்ரெண்டில் ஒரு ஐ திங்க் ஒரு 10 years பேக் இந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. ஒரு சில இடங்கள்ல இந்த படம் 100 நாள் ஓடிச்சு இந்த படம். ஓகே ஐ பிலீவ் ஒரு நீங்க 2016 சம்திங் நினைக்கிறேன் ரீரிலீஸ் பண்ணாங்க. 2016ல ரீரிலீஸ் ட்ரெண்ட்ல அந்த படத்தை கொஞ்சம் ரீவொர்க் பண்ணி, கலர் கரெக்ஷன்லாம் பண்ணி, இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு ஃபார்மேட்ல ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. திருப்பியும் இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆச்சு. பெரிய டைரக்டர் பந்துலு, பிஆர் பந்துலு அப்படின்ற, ஏன்னா இவருடைய அந்த பிலிமோகிராஃபி நான் எடுத்து பார்த்தப்ப இவர் அந்த காலத்து சங்கர் ராஜமௌலி போல. இவரோட டச் பண்ணது எல்லாமே இந்த ஸ்டைல்ல தான் எடுத்து இருக்கும். 1000ல் ஒருவன், ஸோ இந்த மாதிரியான மேசிவ் பிரம்மாண்டங்கள், இந்த மாதிரியான லார்ஜர் தன் லைஃப் படங்கள் அந்த காலத்தில் இவர் எடுத்திருக்கிறாரு. தமிழில் வந்து இன்னும் 2 படங்கள், இங்கேயும் வந்து சிவாஜி கணேசன் இல்லாமல் இந்த படத்தை சொல்லவே முடியாது. அவர் இல்லாமல் அந்த அதில் லிட்டலாக இருக்கும். எப்படி 90sல கமல் பற்றி தான் பேசணுமோ அதே போல் 50s and 60sல இன்னும் 2 சிவாஜி படங்கள். அந்த 2 சிவாஜி படங்களுக்குமே அந்த டைரக்டர் வந்து ஒருத்தர் தான். ஒன்று வந்து தில்லானா மோகனாம்பாள் அப்படின்ற ஒரு படம், இன்னொரு படம் வந்து நவராத்திரி. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து நவராத்திரி இந்த படம் பார்த்துருக்கிறியா? நவராத்திரி இல்லை, தில்லானா மோகனாம்பாள் பார்த்துருக்கேன். நவராத்திரி மேபி பார்த்துருப்பேன். ஓகே, நவராத்திரி படம் கிரிமினலி அண்டர் ரேட்டட் படங்கள் இப்போ வரைக்குமே. அந்த படம் வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் 9 வேஷத்தில் நடிச்சிருப்பாரு. இன்னைக்கு இருக்கிற அந்த ஆக்டர்ஸ் மல்டிபிள் ரோல்ஸ் பண்ணுறது, கெட்டப் பண்ணுறது. அண்ட் நவராத்திரி ஏன் பேருங்கன்னா அந்த நவராத்திரியோட 9 நைட்ஸில் நடக்கிற கதைகள். நளினா அப்படின்றவங்க தான், சாவித்ரி தான் அதில் ஹீரோயின். அப்பா கல்யாணம் பார்த்துருப்பாரு, ஆனால் பொண்ணு வந்து ஹீரோயின் லவ் பண்ணுவாங்க. அதனால கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு தப்பிச்சு ஓடி வந்துடுவாங்க. எனக்கு இதுவே 1950sல எப்படியோ யோசிச்சிருக்கிறீங்க, 1960sல, மிட் 1960sல. ஸோ வீட்டை விட்டு ஓடி வந்து ஒவ்வொரு நைட்டும் ஒரு ஆளை மீட் பண்ணும். அவங்க லைஃப்ல கிராஸ் ஆகிற ஒவ்வொரு ஆளுமே சிவாஜி கணேசன் வேற வேற கேரக்டர்ல. ஆக்சுவலா இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 9 ராத்திரிலையும் ஹியூமன்ஸோட அந்த நவரசம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நடிப்போட ஃபியர், ஆங்கர், பயம், சாந்தம், கருணை அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் பின்னாடி இந்த எமோஷன் இருக்குது. ஒரு கேரக்டர்ல வந்து இவர் வந்து இந்த குடிச்சிட்டு இருப்பாப்ல, ஆனா அவன் வந்து பயங்கரமான, இந்த ஹீரோயின் வந்து அவனை பார்த்து ரொம்ப பயப்படும், ஆனா அவன் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுவான் அந்த இடத்துல இருந்து. அதுக்கப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு இன்னொரு இடத்துக்கு போகும். ஒருத்தங்க கூட்டு போயிட்டு ஒரு பிராத்தல் ஹவுஸ்ல வச்சிருவாங்க. அந்த பிராத்தல் ஹவுஸ்ல வந்து அங்க வர்ற ஒரு சிவாஜி வந்து ஒரு டிபி பேஷண்ட். அவர் வந்து அவருடைய செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் ஒய்ஃப் கிட்ட காட்ட முடியாதுன்றதுனால இங்கே வருவாரு. இது வந்து ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு இடத்துல வந்து ஒரு சிங்கிள் ஃபாதர் வீட்டில் போய் சாவித்திரி போவாங்க. அவர் எப்படி கேர் டேக் பண்ணிக்கிறாங்க. அங்கேருந்து மென்டலாக ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்னு சொல்லிட்டு போலீஸ் கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஹாஸ்பத்திரியில் போய் விடுவாங்க. ஹாஸ்பத்திரியில் டாக்டர் பார்த்துப்பாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு கடைசியாக வந்து அந்த ஒரிஜினல் யார் அந்த பையனோ அந்த பையனே கல்யாணம் பண்ணிக்கும். அந்த கல்யாணம் பண்ணிக்கிறப்போ அந்த 9 கேரக்டர்ஸுமே அந்த கல்யாணத்துக்கு வருவாங்க. ஓகே ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, பெரிய, ரொம்பவே பேசப்பட்ட ஒரு படம். சிவாஜி பிச்சிருப்பாரு இதுல.
நீங்க சொல்லும் போது பிச்சிருப்பாருன்னா அது எப்படி அட்டகாசம் பண்ணிருக்கும். ஓகே, எனக்கு என்ன மாதிரி நிறைய பேர் இந்த படத்தை இன்னும் பார்க்கலைன்னா கண்டிப்பா இந்நேரம் எழுதி வச்சிருப்பாங்க தனியா. நவராத்திரி டெஃபினெட்லி எதுல இருக்குன்னு தேடி பிடிச்சி பார்த்தலாம். மேக்கிங் வைஸும் இது டீசெண்டான மேக்கிங் வைஸ், ரொம்ப டீசெண்டா இருக்கும். ரொம்ப கொஞ்சம் சிவாஜி கணேசன் சில படங்கள்ல ஓவர் த டாப் பர்ஃபார்மன்ஸ், இதுலயும் ஒன்று ரெண்டு ஓவர் த டாப்பா கொஞ்சம் இருக்கும். பட் சில பர்ஃபார்மன்ஸஸ்லாம் எக்ஸ்ட்ரீம்லி குட். பட் ஒரு படமா பார்க்குறப்போ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமா இருக்கும். அண்ட் இதுவும் டைரக்டர் ஏபி நாகராஜன் அவர்கள் தான் எடுத்தது. அண்ட் இதே டைரக்டரோட சேர்ந்து தான் தில்லானா மோகனாம்பால் 1960s இண்டஸ்ட்ரி ஹிட். அந்த படம் பெரிய ஹிட் போல அந்த காலத்துல வந்து எங்க பெரிய அது நாங்கெல்லாம் வந்து 10 நாள் டிக்கெட் கிடைக்காம போய் டெய்லி போய் தியேட்டர்ல நிப்போண்டா அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஒரு லவ் ஸ்டோரி இன் வெரி டிஃப்ரெண்டான ஒரு பேக்ட்ராப். நாதஸ்வரம் வாசிக்கிறவர், ஒரு ஜமீன், அது ஒரு பேக்ட்ராப்பே ஒரு புது பேக்ட்ராப்பாக இருக்கும். பேசிக்கா ஒரு ஈகோ தான், மென் அண்ட் விமன் ஒரு ஈகோ, அங்க நடுவுல வர்ற ஒரு வில்லன், ஒரு இதுதான் அந்த படத்தோட ஸ்டோரி. ஆக்சுவலா இது வந்து ஒரு ஆனந்த விகடன்ல தொடர்கதையாக வந்த ஒரு கதை. ஓகே, அதுல இருந்து எடுக்கப்பட்ட படம். 60sல மேகசின்ஸ்ல அப்பவே வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து இந்த கதைக்கு யார் பொருத்தமாக இருப்பாங்கன்னு ஆடியன்ஸ் எல்லாம் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ யுனானிமஸ் சாய்ஸாக வந்தது வந்து சிவாஜி அண்ட் பத்மினி தான். அப்பவே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்தை யாரு, இந்த கதைக்கு யாரு படமா எடுக்க போறோம், இது யாரு நடிச்சான்னா இப்போ யுனானிமஸ் சாய்ஸா சிவாஜி அண்ட் பத்மினி தான் அப்போ சொல்லியிருக்கேன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் பரதநாட்டியம் ஆட தெரிஞ்ச ஒரு அப்போ அந்த கேரக்டர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கிற ஒரு ஹீரோயின் பத்மினி. யோசிச்சு பாரு, நம்ம எல்லாருமே வந்து அதுவும் அந்த காலத்துல இருக்கிறவங்க முழுக்க இது எல்லாத்தையுமே வாசிச்சவங்க மட்டும்தான். அது ஃபர்ஸ்ட் டைமா விஷுவலா பாக்குறப்போ என்ன ஒரு இருக்கும். பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்தையும் மிகப்பெரிய அளவுக்கு மீட் பண்ணுது. அண்ட் வைத்தி நம்ம கேரக்டர் நாகேஷ் அவர்கள் கேரக்டர், அதுல வந்து மனோரமா அவங்க வந்து அந்த ஜில் ஜில் ரமாமணி இப்போ வரைக்கும் எனக்கு டக்குன்னு ஜில் ஜில் ரமாமணியா வர்ற அந்த பிச்சிருப்பாங்க அவங்க. ஒரு சில சீன்ல சிவாஜியே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அவங்க பண்ணிருப்பாங்க. இஃப் யூ நோட்டீஸ் தட், அது மாதிரி அந்த ஜில் ஜில் ரமாமணிக்கு சிவாஜி மேல ஒரு சின்ன கிரஷ் இருக்கும்ல. அடியாத்தி, இந்த நாயனத்திலயும் அதே சத்தம் தான் வருது. ஏ எனக்கு தெரிஞ்சது நான் இந்த படத்தை பார்த்தே ஒரு இப்போ 15 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியா பார்த்து நீங்க சொல்லும் போது ஆசை வருது எனக்குமே அந்த படம். பட் ஸ்டில் சில விஷயங்கள்லாம் அப்படியே மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிருச்சுல. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் பாத் பிரேக்கிங். உனக்கு ஒரு 4 சீன் இருக்கும், எனக்கு ஒரு 4 சீன் இருக்கும். அந்த வைத்தி கேரக்டர் போய் நின்று பேசுறது, அந்த ட்ரெயின்குள்ள நடக்கிற காமெடி, அப்புறம் மனோரமா அவர்கள் வந்து சிவாஜி அவர்கள் கிட்ட போயிட்டு தனியா ஒரு விஷயங்கள்ல போய் அந்த பொண்ணுகிட்ட போய் எப்படி நீங்க போய் பேசணும் அப்படின்னு சொல்றது, இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரீம்லி குட் சாங்ஸ். அந்த அது வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜ் இந்த படம். அதனாலதான் இது அகைன் இட்ஸ் இந்த பாத் பிரேக்கிங். எஸ். அண்ட் பை தி வே தில்லானா மோகனாம்பால் ஏன் பாத் பிரேக்கிங்னா, தில்லானா மோகனாம்பால் ஒரு மிகப்பெரிய ஹிட் படம். அந்த படத்தை அப்படியே தூக்கி ஒரு கிராமத்து செட்டப்ல தூக்கி பிக்ஸ் பண்ண படம் தான் பின்னாடி வெளியான கரகாட்டக்காரன். அது எவ்வளவு பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்னு தெரியும். அதையே வந்து கொஞ்சம் அதே கிராமத்து செட்டப்ல ஏஆர் ரஹ்மானை உள்ள ஃபிட் பண்ணா அதுதான் சங்கமம் அப்படின்றது தெரியும். இது ஒரு எவர்கிரீனான ஒரு சப்ஜெக்ட். இது வந்து சொல்லுவாங்க சில கதைகள் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு அதுக்கு எல்லா ஒரு வேல்யூ இருக்குங்கிற மாதிரி தான் அது. இப்போ நீங்க சொல்ற படம் அதுதான், அப்பவே எவர்கிரீனான படம் தான். ஆனா இது திரும்ப ரீமேக் பண்ண ட்ரை பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்ச படம் ஷூட்டிங்கும் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன், இல்ல ஒருவேளை ரிலீஸ் ஆயிருமோ தெரியல. பட் அவ்வளவு பெருசா ஆயிட்டால. சர்வர் சுந்தரம் நான் என்னோட லிஸ்ட்ல அதுதான் அடுத்து வச்சிருந்தேன். ஏன்னா ஒரு இவரெல்லாம் ஹீரோவா, கிட்டத்தட்ட அதுதான் அந்த படமே. இவன் எப்படி ஹீரோவா, இவனெல்லாம் யாரா ஏத்துப்பா அப்படின்னு மேசிவான படம். இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், இமையா என்னோட பொண்ணுக்கு டாக்டருக்கு அவ இப்போ 14, ஆனா அவளோட 11-12 வயசுல இந்த படத்தை பார்த்து இப்போ வரைக்கும் அவளோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம்ஸ்ல இந்த படம் இருக்குது. என்னால அந்த படத்துல இருக்கிற பாட்டெல்லாம் அவ பிளேலிஸ்ட்ல இருக்குது. ஒரு ஜென்சி கிட்டோட பாட்டு பிளேலிஸ்ட்ல நானே சிரிப்பேன். இமையா என்ன என்ன சூப்பர் பாட்டு தெரியுமா அது அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த படத்துல இருக்கிற பாட்டை பாடிட்டு போவா. அவனுக்கு என்ன அழகிய முகம், அவனுக்கு என்ன. அண்ட் இப்போ ரீசெண்டாக கூட அதை ரீமேக் பண்றாங்க. சந்தானம் நடிச்சு ரீமேக் பண்ற மாதிரி இருந்துச்சு. ரிலீஸ் ஆச்சா கூட அது படம் வரல. அந்த படம் வரல. டெஃபினட்டா அது ஒர்க் அவுட் ஆகாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் சும்மா ஒரு மார்க்கெட்டுக்காக அப்பப்போ பண்றது. டெஃபினட்டா யூ கேனாட் ரீக்ரியேட். ஆக்சுவலா அவரோட பேரனை வச்சேதான் அந்த படத்தை ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அட்லீஸ்ட் படம் பேரை மட்டும் வச்சுக்கிட்டாங்க நினைக்கிறேன். ஐ திங்க் சப்ஜெக்ட் வேறையா இருக்கும். பட் அது ரீக்ரியேட் பண்ண முடியாது. அது ஐ திங்க் ஒன்லி நாகேஷ் கேன் டூ தட் அண்ட் ஹி ஹஸ் டன் தட். அவ்வளவுதான். அது வந்து சில விஷயங்கள்லாம் அப்படிதான். இட் கேன் ஹேப்பன் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் தான். அது அவங்களாலேயே கூட ரீக்ரியேட் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு படம் தான் இந்த சர்வர் சுந்தரம். அவரு அந்த
ஆடிஷன் சீக்வன்ஸ் வந்து ஒரு செம்ம ஆடிஷன் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குமே. ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்க, நடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அதில் நாகேஷ் வந்து சீனை நடிச்சு காட்டுவார். ஐயோ, ஐ திங்க் இட்ஸ் அது வந்து ஒரு சின்ன கிளாஸ் நடிக்கிறதுக்கு உண்டான ஒரு அது வந்து போட்டு பார்த்தீங்களா இப்படிதான் நீங்க ஆடிஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் தான் அந்த எனக்கு தெரிஞ்ச இன்னும் ஜென்சியில் அவரோட அந்த படத்துல இருந்து ஒரு டயலாக் இன்னும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த ட்ரெண்டிங்கான டயலாக வேற வேற இது யூஸ் பண்ணுவாங்க. மட்டும் இதையாடா போட்டிருக்கேன் நீ கேட்ப, பட் இதை போட்டுட்டு தான்டா அதை போட்டேன். பின்னாடி அந்த பழைய யூனிஃபார்ம் இப்பெல்லாம் யார் யாரு ஒரு லெவல் அந்த எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றாங்க அந்த டயலாக. நான் இதையா போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு ஏளனமா சிரிப்பேன். அது பதிலுக்கு என்ன சொல்லு தெரியுமா? ஏய், என்ன போட்டு தாண்டா அப்புறம் இதை போட்டுக்கிற அப்படின்னு ஓங்காரமா ஊனமிட்டு பதில் சொல்றேன். பட் இன்னொன்று நெக்ஸ்ட் என் படம் லிஸ்ட்ல இருக்க ஒரு படம் 50s பேசுகிறோம், இப்போன்னு பேசுகிறோம், கம்பேரிசன் பேசுகிறோம். நம்ம வந்து நாகேஷ் பற்றி பேசுகிறோம், சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி பேசுகிறோம், மனோரமா அவர்களை பற்றி பேசுகிறோம். பட் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரு காமன் த்ரெட் 50s இப்போ 2025 வரைக்கும் தமிழ் சினிமாவில் இன்னுமே இருந்து அந்த எப்பங்கெல்லாம் பாத் பிரேக்கிங்னு சொல்கிறோமோ அது மேஜர் பார்ட்டாக இருக்கிறவங்களோட சின்ன பார்ட்டாக இருக்கிறவங்களோ எப்பவுமே இருந்திருக்கிற ஒருத்தரோட ஃபர்ஸ்ட் படம் களத்தூர் கண்ணம்மா. ஆனால் அந்த படம் களத்தூர் கண்ணம்மா இல்ல, கமல்ஹாசன் அவர்கள் சின்ன குழந்தை நடிச்சிருக்காரு. அந்த அம்மாவும் நீயே பாட்டு வருங்கிறத தாண்டி இந்த படத்துல வேற என்ன ஸ்பெஷலா இருக்கு? ஓகே, அது வந்து ஒரு நோபடிஸ் சைல்ட் அப்படின்ற ஒரு படத்தோட இன்ஸ்பிரேஷன் தான் அந்த படம். ஏவிஎம் தான் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன். ஸோ இப்படி தான் அவங்க எப்படி படம் எடுத்தாங்கன்னா அவங்களோட புக்லேயே போட்டிருப்பாங்க. நோபடிஸ் சைல்டுன்னு ஒரு படத்தை அப்பா பார்த்தாரு. ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் ஜாவர் சீதாராமன் ஒருத்தர் இருப்பார். அவர் நிறைய படத்துலலாம் நடிச்சிருப்பார். அவர்கிட்ட சொல்லி தான் எழுத சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல வேற ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது ஏதோ ஒரு இதில் சரியா ஒர்க் அவுட் ஆகல, அவங்களுக்கு சரியா நடிக்க வரல, ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்போதான் கமல்ன்ற ஏன்னா அவங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு, அது பேசிக்காக அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு, பெரிய வக்கீலோட பையன்றதுனால சரி நீ நடிக்க வரியாடா அப்படின்னு டைரக்டர் அந்த பிரகாஷ் ராவ் அப்படின்றவர் நடிக்க வரியா அப்படின்னா நடிக்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்ப துருதுருன்னு இருக்கிற பசங்க சில பேர்லாம் இருப்பாங்கல்ல, ஒரு அப்படின்னு தெரியும் அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னா. ஆனால் பெரிய டார்ச்சர் பண்ணியிருக்கிறாருன்றது மட்டும் அந்த ஹோல் அந்த அவர் என்னெல்லாம் அவர் பண்ணுவார், அடமுடிப்பார். சில சமயம் மடியில் தூக்கி உட்கார வச்சுக்க சொல்லுவாராம். ஜெமினி கணேசனை தூக்கி மடியில் உட்கார வச்சாதான் நான் பண்ணுவேன். அந்த படத்தோட அசோசியேட் டைரக்டர் எஸ்பி முத்துராமன் அவர்கள். எஸ்பி முத்துராமன் தான் அதுக்கப்புறம் கமல் அண்ட் ரஜினியோட கிட்டத்தட்ட ஒரு காட் ஃபாதராகவே இருந்து பல மாஸ் படங்கள்லாம் கொடுத்தவர். ஸோ அதில் ஓரளவுக்கு அந்த எந்த டைரக்டருக்கு இவர் கட்டுப்பட்டாருன்னா எஸ்பி முத்துராமன். ஏன்னா அவர் வந்து தூக்கி வச்சுக்கிட்டே சுற்றுவாராம் அவரை. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. பட் படமாக எனக்கு வந்து இட்ஸ் ஹிட் ஃபிலிம் தான். பட் அது ஒரு பாத் பிரேக்கிங் ஃபிலிமாக அமைஞ்சதா அப்படின்னு எனக்கு பெருசாக தரேன். ஸோ பெரிய அது ஒரு அடாப்டட் ஃபிலிம், அது ஒரு டீசெண்டான ஒரு படம். அந்த படத்தோட பெரிய இதுக்கு காரணம் என்னென்னா கமல் அப்படின்ற அந்த கேரக்டரை தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால தான் அந்த படம் வந்து ஒரு முக்கியமான படம். அடுத்தது நம்ம இந்த லிஸ்ட்ல லாஸ்டாக நான் ஒரு படத்தை சொல்லி ஆகணும். ஆக்சுவலா 2 படம் சொல்லலாம். ஒன்று வந்து ஸ்ரீதர் அவர்களுடைய காதலிக்க நேரம் இல்லை, ராம்காம் அப்படின்ற அந்த ஜானரை இன்ட்ரடியூஸ் பண்ணதும் இவர் தான். ஸோ அகெயின் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக நியூ ஃபேஸஸ் தான். ரவிச்சந்திரன் அண்ட் முத்துராமன், காஞ்சனா, நாகேஷ், பாலையா. ஸோ இப்படி கிட்டத்தட்ட இவர் நான் யோசிச்சு பார்த்தா இவர் அந்த காலத்து சுந்தர் சின்னு சொல்லலாமா இல்லை KS ரவிக்குமார்னு சொல்லலாமா அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம், கம்பேரிசன் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியுங்க. பட் இவர் அந்த காலத்து ஒரிஜினல். இவர் தான் பல படங்களுக்கு பின்னாடி இன்ஸ்பிரேஷனாகவே இருந்திருக்கிறாரு. ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரிக்கு இவர் தான் இன்ஸ்பிரேஷன். காதலிக்க நேரம் இல்லையை வச்சு தமிழ் சினிமாவில் சுட்ட படங்கள் ஏகப்பட்ட படங்கள். ஆள்மாறாட்ட கதைக்கு ஒரு பேஸும் இந்த காதலிக்க நேரம் இல்லை தான். எப்படி லவ்வர் வீட்டில் போயிட்டு ஹீரோ வந்து வேற ஆளா நடிக்கிறான்ல, நம்ம அது மாதிரி டக்குன்னு உனக்கு என்னென்ன படம்லாம் ஞாபகம் வருது? சூர்யா ஜோதிகா படம் நடிச்சிருப்பாங்க. பூவெல்லாம் கேட்டுப்பார், பூவெல்லாம் கேட்டுப்பார் தான், பூவெல்லாம் கேட்டுப்பார், ஜோடி ஜோடி, யூ நேம் இட், எல்லா லாங்குவேஜ்லயும் வந்துருச்சு. இதுக்கெல்லாம் விதை அப்படின்றது இந்த காதலிக்க நேரமில்லை இசையை சொல்லலாம். இன்ஃபேக்ட் காதலிக்க நேரமில்லையோட ஒரு மேக்சிமம் உல்டா வந்து நம்ம சத்யராஜ் அவர்கள் நடித்த நடிகன். ஒரு யங் ஆளு தன்னோட அந்த லவ்வுக்காக போயிட்டு அவங்க வீட்டில் ஒரு வயசான ஆளாக போய் நடிப்பாங்களா. அதுக்கு சத்யராஜ் வந்து வேலை அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மாற்றி விட்டுருப்பாங்க
நடிகன் படத்துல. மற்றபடி அதே பேஸ் பேக்ட்ராப் எல்லாமே அதே தான் இருக்கும். இன்ஃபேக்ட் காதலிக்க நேரமில்லை படத்தை மாதவன் இவங்களெல்லாம் வச்சு ரீமேக் பண்றதுக்காக ரொம்ப ஒரு 10 இயர்ஸ் பேக் ரீஸ்டார்ட் பண்ணாங்க, 10-15 இயர்ஸ் பேக். நல்ல வேலைக்கு அதை பண்ணல. நான் இன்ஃபேக்ட் ஐயோ இந்த படம்லாம் டேக் ஆஃபே ஆகக்கூடாதியா அப்படின்னு சூப்பர். எனக்கு அந்த படத்துக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது. நல்ல வேலைக்கு இந்த ஃபர்னிச்சர்லாம் தொடாம இருக்கிறாங்களே, ஐயோ தொட்டுட்டாங்களா அப்படின்ற மாதிரி. பட் அது வந்து காதலிக்க நேரமில்லை ஐ திங்க் பீப்புள் ஷுட் கோ அண்ட் வாட்ச். ஒய் காதலிக்க நேரமில்லை வந்து அந்த ஒரு ரோம் காமுக்கும் சரி, பாட்டு, யங்கான ஃப்ரெஷ்ஷான அப்ரோச். உன்னை நான் பெத்தம்பாவி என் புத்தியை செருப்பாலே அடிக்கணும், செருப்பாலே அடிக்கணும். நான் உங்களுக்கு மகனா பிறந்தேன், என் புத்தி எதாவது அடிக்கிறது. நான் அடிச்ச செருப்பை கீழே போடுறேன், அதை எடுத்து நீ அடிச்சுக்கோ. செருப்பால் அடிப்பட்ட குடும்பம்னு ஊரே சிரிக்கும். அகெயின் வந்து தமிழ் சினிமா வந்து அந்த ஒரு 1950s எப்படி பிரேக் ஆச்சோ, திருப்பி அந்த ஒரு புராண சமூக படங்கள், சிவாஜி, எம்ஜிஆர், ஒரு சின்ன அகைன் ஒரு சின்ன அந்த அவங்கலாம் பெரிய ஹீரோ ஆனதுக்கு ஒரு டெம்ப்ளேட்குள்ள சிக்கிடுச்சு. ஸோ இவர் வந்து என்ன பண்றாரு, காதலிக்க நேரமில்லை இது எல்லாத்தையும் பிரேக் பண்றாரு. கரெக்ட். அண்ட் இன்னொரு படமும் இருக்குது, ஹூ டன் இட் த்ரில்லர். ஸோ இப்போ நீ ஹூ டன் இட்னு சொன்னா அதே கண்கள் இல்லாம ஒரு லிஸ்டே எடுக்க விடாது. அந்த நாள் வந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரி, அகைன் அது ஒரு ஸ்டைல் ஆஃப் இது. ஸோ அதே கண்கள் வந்து அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர். அந்த படம் பார்த்துருக்கிறியா? ஞாபகம் இருக்கு. ஆனா எனக்கு 2 படமும் கன்ஃபியூஸ் ஆகுது ரொம்ப நாள் ஆனதால. ஸோ அதே கண்கள், எனக்கு அந்த பாட்டு சிலது ஞாபகம் இருக்கு. மேபி பார்க்கலாம். நான் இன்னொரு லிஸ்ட் கண்டிப்பா இதை பாத் பிரேக்கிங்கா இல்லையான்னு கேட்டா இது ஒரு ஆறுதல் பரிசு வேணா கொடுக்கலாம். பட் எனக்கு ஒரு 90s கிட்ஸா நான் வந்து 90sல இந்த படத்தை வந்து திரும்ப திரும்ப பார்த்து, என் குழந்தைக்கு கூட யூடியூப்ல இந்த படம் இருக்கான்னு தேடி பார்த்து காமிக்க ஆரம்பிச்சேன். இப்படி பார்த்தா இட்ஸ் ஜஸ்ட் ஃபனி ஃபார் யூ அப்படின்னு கேட்டு போயிட்டேன், அவ்வளோதான். ஸோ ஆனால் அப்படி என்ஜாய் பண்ணி பார்த்த படம் பட்டணத்தில் பூதம். ஞாபகம் இருக்கா? 1967 வரும். ஆமா ஆமா. அப்பவே நியூஸ் பேப்பர் திறந்தா வீடியோ முன்னாடியே பார்த்துருக்காரு. அது நல்ல படம். அது அந்த படத்தோட பாட்டு எல்லாமே. ஸோ ஐ டோன்ட் நோ, பாத் பிரேக்கிங்னு சொல்ல முடியாது, பட் ஏதோ ஒரு ரீவாட்ச் வேல்யூ அந்த படத்துல இருக்கு. நிறைய ரீவாட்ச் வேல்யூ உள்ள படம். அதுவும் ஒரு இங்கிலீஷ் படத்தோட ஒரு அந்த அலாவுதீன் இந்த விளக்குல இருந்து இது ஒரு இங்கிலீஷ் படத்தோட உல்டா தான் தமிழ்ல ஒன் ஆஃப் த வந்து. பட் இதுவும் நல்லா ஓடுன படம். பட் இது ஒரு பயங்கர ரீவாட்ச் வேல்யூ உள்ள ஒரு ஜும் ஜும் ஜுஹாயே ஜும் ஜும் அந்த பூதம் வந்து ஒரு சொல்லி அதுல பாட்டுலாம் இந்த படத்துல ரொம்பவே நல்லா இருக்கும். ஜெய்சங்கர், கே ஆர் விஜயா இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. ஆறுதல் பரிசாக இந்த எபிசோட லாஸ்ட்டை சொல்லணும்னா டெஃபினட்டா நம்ம முன்னாடியே சொன்ன நீனு கலையரசி இந்த படத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். இன்னைக்கு நம்ம சிவகார்த்திகேயன் எடுத்த ஒரு படத்துல தமிழ் முதல் ஏலியன் படம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் முதல்ல இல்லப்பா, அப்போவே அந்த காலத்துல எம்ஜிஆர் படத்துல ஏலியன் வந்து ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு போறதெல்லாம் போயிட்டு நான் அந்த படத்தை பார்த்தது இல்லை. ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா எப்படி இருந்திருக்கும் இந்த படம், பாக்குறவங்க தியேட்டர்ல எப்படி இருந்திருக்கும். ஏலியன்ங்கிற கான்செப்டே நம்ம என்ன ஒரு 80sல மேபி அங்க அப்படி அப்போ, ஆனா அப்போ எப்படி எழுதுனாங்க, எந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் வாட் யூ திங்க் அபவுட் இந்த படம்? எனக்கும் நான் இந்த படத்தை இந்த கதையை பெரியப்பா சொல்லி கேட்டு அந்த படம் ஓடலடா அப்படின்னு அவரு. படம் ஓடலடா. அவருக்கு வந்து கொஞ்சம் சிவாஜி, அவர் வந்து பயங்கர சிவாஜி ரசிகர். அந்த படம்லாம் ஓடவே இல்லைடா, அதான் இதெல்லாம் போய் யாரு பாப்பா, அதெல்லாம் எவனுக்குமே தெரியாது அதனால அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணி நான் சினிமா கிச்சடிலேயே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த கலையரசி பத்தின ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன் தமிழ் சினிமா. ஏறி இந்த படத்துல அந்த தட்டெல்லாம் வரும், பறக்கும் தட்டுன்னு சொல்லப்படுற அந்த எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் அந்த ஸ்பேஸ் ஷிப்லாம் வந்து அது வந்து நம்பியார் இறங்குவாரு. மேபி அந்த படம் வந்து இப்ப பண்ணா மேபி ஒர்க் அவுட் ஆகலாம்னு நான் நினைக்கிறேன். அந்த படத்தை இப்ப ரொம்ப வே அஹெட் ஃபார் தமிழ் சினிமான்னு நினைக்கிறேன். அதனாலதான் அந்த படம் வந்து நோட்டீஸ் பண்ணாம போட்டதுக்கு காரணமும் அதுதான். பட் ஐ திங்க் அந்த படத்தை இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரியான பண்ணா அது ஒரு சூப்பர் காமெடி பிலிமாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன தம்பி இது இம்மா வேகமா பறக்குது? இதான் பறக்கு தட்டம். அட்டு பறக்குமா அண்ணா? இது எங்க வருது? வேற மண்டல் தேர்ந்து வராமா. அங்க யாரும் ஓட்டிட்டு போவாங்க, நம்ம போல அந்த மண்டலத்தை யாரும் இருக்காங்களா அவங்க ஓட்டிட்டு வராங்கன்னு வேலைக்காரன் சொல்றாங்க. With that note, நம்ம path breaking films of தமிழ் சினிமா in 50s and 60s. ஸோ இந்த படங்களோட லிஸ்ட்லாம் நீங்க குறிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஹாப்பியா பார்த்துட்டு இல்லை ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நாங்கள் அதை லிஸ்ட்டை விட்டுருந்தோம் அப்படின்னா இது கூட உங்க லிஸ்ட்ல இல்லை அப்படின்னு ரொம்பலாம் திட்டாம அதையும் கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோல அதையும் ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவா நம்ம.
இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த எபிசோடில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான டாபிக், மேபி நாங்கள் டாபிக் டிஸ்கஸ் பண்ணலை, அடுத்த எபிசோடில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான கொஞ்சம் கண்டெம்பரரியான சில விஷயங்களை பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த பாட்காஸ்ட்டில். ஸ்டே டியூன்ட். எஸ் பாய். பார்த்தீங்கன்னா திகில் படம் மாதிரி கரண்ட் ஆஃப் ஆச்சு எனக்கு, அப்படி நானும் கிளம்புறேன், என்னாச்சுன்னு பார்க்குறேன். பாய்.